ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய பொண்ணுக்கு ராதா மேக்கப் பண்ணுறதுக்கு சில திங்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தோம். என்னென்ன திங்ஸ் வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. குட்டீஸ்க்கு நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ராதா மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 289 அண்ட் அந்த ஜடபிள்ளியோட ப்ரைஸ் 180. இதோட ப்ரைஸ் 149. இதோட ப்ரைஸ் 59 ருபீஸ். அவ்வளோதாங்க. ராதா மேக்கப் நம்ம இந்த திங்ஸ் இருந்தாவே போதும், நம்ம அழகாக அவங்க ரெடி பண்ணிடலாம். அவளுடைய இந்த ஷார்ட் ஹேரில் தான் இந்த ஜடையை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அவள் என்னை விட அவள் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாள் அந்த ராதா மேக்கப் போடுறதுக்கு. அவளுக்கு மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். ஸோ போட்டுட்டு அதுக்கு மேலே மைல்டு காம்பேக்ட் யூஸ் பண்ணேன். அதில் கெமிக்கல் அவ்வளோவா இருக்காது அப்படின்றதுனால தான் நான் பாப்பாவுக்கு அதை யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காஜல். இது ஐடெக்ஸோட காஜல். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காஜல் ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் இதுதான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். ரொம்பவே சுமாராக இருக்குங்க இந்த காஜல். நான் மேக்கப் போட்டுட்ருக்கும்போதே அது லைட்டாக அது ஃபேட் ஆகிடுச்சு. ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தா சுத்தமாக நான் போட்ட காஜலே இல்லை. திரும்ப நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதுலேயே நான் ஐப்ரோவும் அவளுக்கு ட்ரா பண்ணி விட்டுருந்தேன். அவள் அன்றைக்கி ஃபுல் டே தூங்கவே இல்லை. ஸோ பயங்கர தூக்கத்தில் இருந்தால் நானுமே வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் டேவே பண்ணிக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவள் கேட்கல. அவளுக்கு ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ அதுக்காக போடுறதுக்காக தான் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் வாங்கிட்டு வந்த உடனே அவளுக்கு அப்போவே ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பண்ணிட்டு தான். சரி ஓகே, போட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவளை ரெடி பண்ணோம். மேக்கப் முடிச்சதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.